பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய நெருங்கிய சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதில் முர்சலான ஹதீஸ், தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஹதீஸை பொறுத்தவரையில் அது எப்போது நம்பகமானதாக இருக்கும், எப்போது அது நம்பகமானதாக இல்லாமல் இருக்கும் என்கிற செய்தியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் கடந்த அமர்வு வரையிலும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு 4 காரணங்களை அதை குறித்து சொன்னதை பார்த்தோம். இப்போ 5வது பார்க்க இருக்கோம். இல்லம் யக்குன் ஃபில் பாபி தெலீலுன் சிவல் முர்சலி. ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தில் முர்சலான ஹதீஸை தவிர வேறு எதுவுமே இல்லை, அறிவிப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபசலாசத்து அக்வால் லி ஷாஃபி. அதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 3 கருத்து இருக்குது. அதில் அவருடைய கருத்தில் 3வது கருத்து அதான் வல்லாஹர், அதான் என்னது வெளிப்படையான கருத்து, எஜிபுல் இன்கிஃபாஃபு லி அஜ்லிஹி, அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்பதால். இது பொதுவாக ஹதீஸ் கலையில் எல்லா இடத்திலும் அறியப்பட்ட ஒரு விதி தான். 6வது தலஹுசு ஃபில் இஹ்திஜாஜ் பில் முர்சலி அஷரத்து அக்வாலின். இப்போ இதனுடைய சாராம்சம் என்னென்னு சொன்னால், முர்சலான ஹதீஸுகளை ஆதாரமாக எடுத்துக்கொள்வதில் 10 கருத்துக்கள் இருக்குது, 10 விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. 1 ஹுஜ்ஜத்து முத்லக்கன், பொதுவாகவே அது ஆதாரம், முர்சலா வந்தாலுமே அது என்னது ஆதாரம் அப்படின்னா சஹி அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. 2வது லா யுஹ்தஜ் பிஹி முத்லக்கன், அது முத்தலக்கா பொதுவாக அப்படியே பொதுவாக அதை என்ன செய்ய முடியாது, நம்ம ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா அதற்கென்று இருக்கக்கூடிய முன்னர் சொன்ன வரையறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அதை அங்கீகரிக்க முடியும் என்பதுதான் இந்த கருத்துடையவருடைய வாதம். 3வது யுஹ்தஜ் பிஹி இன் அர்சலஹு அஹ்லில் குரூனி ஸலாஸா, அல் குரூன் முஃபல்லலா என்று சொல்லக்கூடிய முதல் 3 நூற்றாண்டை சார்ந்தவர்கள் இர்சால் செய்திருந்தார்கள், ஆனால் அது ஆதாரமாக கொள்ளப்படும். அப்படின்னா சஹாபி, தாபி, தபு தாபி, இவங்க 3 பேர்கிட்ட யார்ட்டையாவது இர்சால் வந்துருச்சுன்னா அப்போ அதை என்ன செய்ய முடியும், ஆதாரமாக கொள்ளப்படும் என்பது இதில் இன்னொரு கருத்து. சரிங்களா? 4வதாக யுஹ்தஜ் பிஹி இல்லம் யர்வி இல்லா அன் ஆதிலின், நீதமானவர்களை தொட்டே தவிர வேறு யாரிடமிருந்தும் அவர் அறிவிக்கவில்லை, இர்சால் செய்யக்கூடியவர் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அப்போது அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். 5வதாக யுஹ்தஜ் பிஹி இன் அர்சலஹு சயீத் ஃபக்கத், இமாம் சயீத் பின் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இர்சால் மட்டும்தான். இது ஏற்கனவே நம்ம கடந்த பாடத்தில் படித்த விஷயந்தான். முர்சல் சயீத் பின் முஸையிப் ஆதாரம் அப்படின்றத படித்தோம். அப்போ அந்த அடிப்படையில் அவர் இர்சால் செஞ்சுருந்தால், அவர் யார் சஹாபி என்பதை அறிவிக்காமல் விட்டு இருந்தால் மட்டும்தான் அது ஆதாரமாக கொள்ளப்படும் என்பது இன்னொரு கருத்து. 6வது யுஹ்தஜ் பிஹி இன் உத்துலித, அதுக்கு வலு சேர்க்கின்ற செய்தி இருந்தால் அது ஆதாரமாக கொள்ளப்படும். இது முர்சலான செய்திக்கு வலு சேர்க்கின்ற வேறு ஆதாரம் இருந்தால் அப்போ இதை என்ன செய்ய முடியும், ஆதாரமாக கொள்ள முடியும். 7வது யுஹ்தஜ் பிஹி இல்லம் யக்குன் ஃபில் பாபி சிவாஹு, இந்த தலைப்பில் இதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவுலில் சொல்ல முடியா, 3 கூற்றுகளில் அவருடைய அந்த கருத்தை சொன்னாங்க இல்லையா, அதில் சொல்லும்போது சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பாடத்தில் இந்த முர்சலான செய்தியை தவிர வேறு எந்த செய்தியுமே இல்லை அப்படின்ற நேரத்தில் அது ஆதாரமாக கொள்ளப்படும். 8வது ஹூ அக்வா மினல் முஸ்ரத், இப்படி சொல்கிறது முஸ்ரதை விட கூடுதல் பலு சேர்க்கக்கூடிய ஒன்று. யுஹ்தஜ் பிஹி நத்பன் லா உஜூபன், மந்தூபான விஷயங்களில், அதாவது சுன்னத்தான விஷயங்களில் முர்சலான செய்திகள் ஆதாரமாக கொள்ளப்படும், வாஜிபான விஷயங்களுக்கு ஆதாரமாக கொள்ளப்படாது. அதாவது அதை கொண்டு மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது, ஒரு வாஜிபை, ஒரு கட்டாய கடமையை ஏற்படுத்த முடியாது. 10வது யுஹ்தஜ் பிஹி இன் அர்சலஹு சஹாபி, சஹாபி அதை என்ன செஞ்சார், இர்சால் செஞ்சுட்டார்னா ஆதாரமாக கொள்ளப்படும். முர்சலு சஹாபா, அது நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். முர்சலு சஹாபா என்பது முர்சலான ஹதீஸுடைய வகையில் ஆதாரமாக கொள்ளப்படுகிற ஒன்று. முர்சலு சஹாபா என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இருக்குது, அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். முர்சலு சஹாபா என்று சொன்னால் மூத்த சஹாபியிடமிருந்து இளைய சஹாபியை மேற்கோள் காட்டாமல் அறிவிக்கிறது. உதாரணமாக மக்காவில் நடந்த ஒரு நிகழ்வை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ இப்னு உமர் அவர்களோ அறிவிக்கிறாங்க, ரிவாயத் பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ரசூல் அவர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அதில்
இவங்க மக்கால பிறக்கவே இல்லையே, எப்படி இவங்க வந்து ரசூலா அந்த கால சேலை செஞ்சதை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆதாரம் என்ன? அப்போ அவங்க ஒரு கிபாரு தாபியிடமிருந்து சஹாபியிடமிருந்து அந்த செய்தியை கேட்டு இவங்க அறிவிக்கிறாங்க. இதான் அதற்கான அளவுகோல். அப்போ அந்த அளவுகோலின் அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் இதில் வந்து ஒரு இன்கார் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் தாபியிட்டமிருந்து கூட சஹாபி கேட்டு அறிவிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்கார் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? நம்ம கடந்த அமர்வில் பார்த்தோம். அப்போ இத்தனை காரணங்களால் தான் என்ன செய்யப்படும், ஒரு முர்சலான செய்தி ஆதாரம் கொள்ளப்படும் என்பது குறித்து இந்த கருத்து வேற்றுமையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் அறிந்த வரைக்குமே ஏற்புடைய கருத்துக்கள் என்பது, ஒன்று சஹாபியுடைய முர்சல் ஆதாரம், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி முர்சல் ஆதாரம், இதில் சொல்லப்படாத அசல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி முர்சலும் ஆதாரம். அது இது வரைக்கும் நம்ம விவாதிக்கப்படல, இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன செய்யப்படும், ஆதாரமாக கொள்ளப்படுகிற செய்திகள். அதே போன்று அதற்கு வலு சேர்க்கின்ற வேறு ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த முர்சலும் என்னது ஆதாரம். ஒரு முர்சலான செய்திக்கு வேறொரு செய்தியை கொண்டு என்ன செய்யப்படும், அது வலு சேரும் என்று சொன்னால் அப்படியான செய்திகள் கொண்டு அந்த முர்சலான செய்தி ஆதாரமாக கொள்ளப்படும். அதே மாதிரி தான் அதுலிடமிருந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்பவும் அது என்னது, அதாவது அந்த முர்சலான சனதில் வரக்கூடியவங்க எல்லாருமே யார், நம்பகமானவங்க. சரிங்களா? இந்த மாதிரியான நிலை தான் அசல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத்தில் நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ரொம்ப நுட்பமான காரணம். இன்ஷா அல்லாஹ் அதை பாடத்திலே வருது, அதனால் நம்ம அதை எக்ஸ்ட்ராவாக சொல்ல வேண்டியதில்லை, அதை அங்கே படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது அஸ்ஸாபியா தக்கதம ஃபி கௌலி இப்னு ஜரீர் அன்ன தாபீன அஜ்மவு அலா குபூலில் முர்சலி. முர்சல்களை ஏற்றுக்கொள்வதில் தாபீன்களத்தில் இஜ்மா இருக்குது என்பது என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹியுடைய கூற்று. சரிங்களா? வன்ன ஷாஃபிஈ அவ்வலு மன் அபாஹு. ஆனால் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, முதல்ல அதை மறுத்தவர். எதை மறுத்தாங்க, அந்த இஜ்மாவை மறுத்துட்டார். ஒக்கது தனப்பஹ அல் பைஹக்கி லிதாரிக்க. இதை வந்து மதுஹல் என்கிற இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நூலில் அதை குறித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாபு மா யுஸ்ததல்லு பிஹி அல ضعஃபி மராசிலி பாத தகய்யுரி நாசி. சரிங்களா? அதாவது பலவீனமானவர்களிடமிருந்து முர்சலான செய்திகளை ஆதாரம் எடுத்துக்கொள்வது என்கிற தலைப்பில். இப்போது பாத தகய்யுரி நாஸ், மக்கள் எல்லாம் நிலை மாறியதற்கு பிறகு, வதுஹூரில் கதிபி, பொய்கள் வெளிப்பட்டதற்கு பிறகு, வல் பிதஅத்துகளும், இப்போ பிதஅத்துகளும் பொய்களும் மக்களுக்கு மத்தியில் பரவியதற்கு பிறகு பலவீனமான நபர்களிடமிருந்து ஆதாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை உணர்த்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதான் நிலைப்பாடு. சரிங்களா? வஅவ்ரத ஃபிஹி மா அக்ரஜஹுல் முஸ்லிம். அதில் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த தலைப்பில் வந்து பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லீம் இமாம் கொண்டு வந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. யார்கிட்ட வந்து இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி வருது. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கவுல். ஹதீஸ் கலையில், அதாவது முக்கத்திமாவில் வரும், சஹீஹ் முஸ்லிமுடைய முக்கத்திமாவில் வரக்கூடிய செய்தி. ஹதீஸ் கலை விதியாகவே இதை என்ன செய்யும், இந்த கூற்று எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? என்ன சொன்னாங்க, லக்கத் அத்தா அலன் நாஸி ஸமானுன் வமா யுஸ்அலு அன் இஸ்ராதி ஹதீஸ். மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது, அப்போல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஹதீஸ் அறிவிக்கும் போது இஸ்னாதை பற்றி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு யார் சொன்னால், உங்களுக்கு சொன்னவருடைய பேர் என்ன, அவர் எந்த ஊர், அந்த மாதிரியான அந்த ராவிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. சரிங்களா? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாபி, அதை கவனத்தில் கொள்ளணும். சரிங்களா? ஃபலம்மா வகாத்தில் ஃபித்னத்து சுயிலா இஸ்னாதில் ஹதீஸி. எப்போ குழப்பம் தோன்றிருச்சோ அப்போ ஹதீஸுடைய இஸ்னாதை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த ஃபித்னா என்பது எதை குறித்த செய்தி தெரியுமா? ஃபித்னத்து ஹவாரிஜ் வஷியா, அவங்களுடைய ஃபித்னா. ஹவாரிஜிகள் தோன்றுறாங்க, ஷியாக்கள் தோன்றுறாங்க. அதில் ஹவாரிஜிகளுடைய ஃபித்னாவை விட டேஞ்சரான ஃபித்னா யாருடையது, ஷியாக்களுடையது. ஏன்? இதில் ஒரு நுட்பமான ஒரு பாயிண்ட் தான். ஒரு ஹதீஸ் ஹவாரிஜி அறிவித்தார்னா, அவர் ஹவாரிஜி என்று தெரிஞ்சாலும் அவருடைய ஹதீஸு ஏற்றுக்கொள்ளப்படும். ஹாரிஜியுடைய அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஷியோட அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம்? ரெண்டு பேருமே முப்ததி தானே, ரெண்டு பேரும் பிதஅி தானே. ஏன் இந்த நிலைப்பாடு அப்படின்னு சொன்னால், ஹவாரிஜிகளிடத்தில் பொய் வராது. ஏன்னா அது அவங்கள்ட்ட பெரும்பாவம். ஹவாரிஜிகள் என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்கிறத அவங்க என்ன செய்வாங்க, கடுமையாக வெறுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பெரும்பாவம். அது செஞ்சால் அவங்க யாராகிடுவான், காஃபிர் ஆகிடுவான். அதனால் ஹவாரிஜி என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்கிற வேலைக்கு நிற்க மாட்டான்.
ஷியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மதுகபே இதில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, பொய்யில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பொய் சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. சரிங்களா? அப்போ அது அந்த அடிப்படையில் இது வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. என்ன அப்படி சொன்னால், யூதனுடைய பண்பு தான் அந்த பண்பு. இப்போ யூதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற எல்லா சித்தாந்தத்தினுடைய மூலமும் பொய்யாக தான் இருக்கும். அது நீங்கள் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, முதலாளித்துவ கோட்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அவனுடைய உருவாக்கம் தானே. எல்லாத்துலேயுமே என்ன செய்யும், பொய் என்பது வேரூன்றி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபயந்துரு மன் கான மின் அஹ்லி சுன்னா யூஹது மின் ஹதீசி. அப்போ என்ன செய்வாங்க, அந்த ராவிகளை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அஹ்லு சுன்னாவினர்களாக இருந்தால் அவங்க ஹதீஸை எடுப்பாங்க, அவங்களுடைய ரிவாயத்தை எடுத்துக்கொள்வாங்க. வமன் கான மின் அஹ்லில் பிதஇ தரக்க ஹதீஸுஹு. யார் வந்து பிதத்வாதியாக இருக்கானோ அவருடைய ஹதீஸெல்லாம் விட்டுருவாங்க, சில எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஓகே, ஒருவேளை அதற்கு வேறு சனது இருக்கலாம். அதனால தான் இமாம் புகாரி அவர்கள் என்ன செஞ்சாங்க, 6 லட்சம் ஹதீஸை மரணம் செஞ்சேன். அதில் வந்து செஞ்சேன் 1 லட்சம் ஹதீஸை வந்து சஹியாக எடுத்துக்கிட்டேன். அதில் குறிப்பிட்ட ஹதீஸை புகாரியில் கொண்டு வராரு, மற்ற நூட்கள் அதை கொண்டு வராரு. இந்த தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களாம் இதில் 6 லட்சம்ன்றது சனது தான், அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சரிங்களா? இந்த தொகுக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே வெவ்வேறு நூட்கள் என்ன செய்யப்படும், வெவ்வேறு விதமாக அது பதியப்பட்டு தான் இருக்கும். அப்போ அதனால் அந்த சனதில் வந்து பலவீனமானவர்கள் இருக்கிற காரணத்தினால ஒருத்தர் ஒதுக்கின ஹதீஸ் இன்னொருத்தர்கிட்ட பலம் பெற்றுச்சுன்னா அதை நம்பகமான செய்தியாக மாறும், அமல் செய்யப்படும். இல்லைன்னு சொன்னால் அது அதே கேட்டகரியில் இருக்கும். இதான் விஷயம். சரி, அடுத்து அஸ்ஸாமினா காலல் ஹாக்கிம் ஃபி உலூமில் ஹதீஸ். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி உலூமுல் ஹதீஸ் என்கிற நூலில் அவர் சொல்கிறார், அக்ஸருமா துர்வால் மராசீலு மின் அஹ்லில் மதீனத்தி அன் இப்னு முஸையிப். அதிகமான முர்சலான செய்திகள் அஹ்லில் மதீனாவிடமிருந்து முஸைப் மூலமாக தான் அறிவிக்கப்படும். இப்னு முஸைப், அதாவது சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி மூலமாக தான் அறிவிக்கப்படும். சரிங்களா? வமின் அஹ்லி மக்கா அன் அதா பின் அபி ரபாஹா. மக்காவாசிகளிடமிருந்து அறிவிக்கக்கூடிய முர்சல்கள்லாம் அதா பின் அபி ரபாஹா மூலமாக அறிவிக்கப்படும். அதே போல் வமின் அஹ்லில் பஸ்ரா வாசிகளிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அந்த முர்சல்கள்லாம் அனில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மூலமாக அறிவிக்கப்படும். வமின் அஹ்லில் கூஃபா அன் இப்ராஹிம் பின் யஸீத் அல் நஹி, இமாம் இப்ராஹிம் நஹி அப்படி சொல்ல முடியாது ஷார்ட்டா, அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அமீன் அஹ்லி பிஸ்ரா அன் சயீத் பின் அபி ஹிலால். சயீத் பின் அபி ஹிலால் மூலமாக தான் மிஸ்ர்வாசியிடமிருந்து வரக்கூடிய முர்சல்கள்லாம் இருக்கும். அமீன் அஹ்லி ஷாமி அன் மக்ஹூல் மூலமாக என்ன செய்யும், ஷாம் வாசியிடமிருந்துள்ள முர்சல்கள் இருக்கும் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதை தான் வந்து என்னது, முர்சல்களுக்கான துருக்கு. இப்போ சொல்ல வந்தது என்ன, முர்சலுடைய துருக்கு. சரிங்களா? ஒன்று சயீத் பின் முஸைபுடைய முர்சல், இன்னொன்று அதா பின் அபி ரபாஹாவுடைய முர்சல், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி முர்சல், மக்ஹூலுடைய முர்சல். சரிங்களா? இப்படி இந்த முர்சல்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு துருக்கு இருக்கும், ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் அந்த முர்சல்கள் வரும். சரிங்களா? அப்போ ஏன்னா இது எதுக்கு இந்த மாதிரி ஏரியா வரையறுத்து கேட்டகரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வச்சு தான் அந்த முர்சல் வந்து ஆதாரமாக கொல்லப்படாதன்றது தீர்மானிக்கப்படும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நுட்பங்கள் இருக்குது. சரியா? வாசஹுவா கால, இது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வாசஹுவா கமா கால இப்னு மஈன். இமாம் இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னது மாதிரி இதில் அசகானது இருந்தால் மராசில் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹியுடைய முர்சல்களை பற்றி நம்ம ஏற்கனவே விவாதித்தோம். அதில் தெளிவாக என்ன செஞ்சாங்க, விளக்க சொல்லக்கூடிய அறிஞர்கள் எல்லாமே அது நம்பகமானது என்கிற கருத்தை தான் என்ன செஞ்சாங்க கொண்டிருக்கிறாங்க. லியன்னஹு மின் அவுலாதி சஹாபா. ஏன்னா சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி யார், சஹாபாக்குடைய வழித்தோன்றல் வரக்கூடியவர். சரிங்களா? அதரக்கல் அஷரத்தை 10 அஷரத் முபஷ்ஷிரீன்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடைந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஃபகீஹ் அலில் ஹிஜாஸ் உடைய மக்கள் ஒரு ஃபக்கீஹ். அது மட்டும் இல்லை, முஃப்திஹிம், அவங்களோட முஃப்தியும் கூட இவர். அவ்வலுல் ஃபுகாஹி சபாத் இல்லதி யுத்தத்து மாலிக் பிஜ்மாஹிம் கைஜ்மாஹி காஃபத்தின் நாஸ். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 ஃபுகாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஃபுகாக்களோட இஜ்மாவை என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய ஃபுகாக்கு இஜ்மாவுக்கு ஈடாக வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருதுனாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் யார், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சரிங்களா? இப்படியான பல சிறப்புகள் அவருக்கு இருக்கிறதுனால பக்கத்து தஅம்மல் ஐமத்துல் முத்தகத்திமூன மராசிலஹு ஃபவஜதுஹா பி அசானிதின் சஹியா. இதை தாண்டி
ஐமாக்கள் ஐமத்துல் ஹதீஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவருடைய மராசில்களை ஆய்வு செஞ்ச உடனே எல்லாத்துக்குமே ஒரு சஹியான சரது இருக்குது அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. 4 ஹதீஸ் தர அது பின்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வஹாதி ஷராயித்துலம் தூஜது ஃபி மராசிலி கைரி, இந்த நிபந்தனைகள் மற்றவருடைய முர்சலை கிடைக்கிறேன். சரியா? கால வதலீலு அலா ஆதமில் இஹ்திஜாஜ் மில் முர்சலி கைரல் மஸ்மூ மினல் கிதாப். சரியா? அதாவது முர்சலா வந்திருக்கக்கூடிய செய்திகள், அதாவது நேரடியாக செவி ஏற்கப்படாத முர்சல்கள் ஆதாரமாக கொல்லப்படக்கூடாது என்பதற்கான ஆதாரம். அதற்கு எங்கே ஆதாரம் இருக்குது? குர்ஆன்லையும் சுன்னாலே ஆதாரம் இருக்குது. சரிங்களா? என்ன ஆதாரம்? யதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். தஃபக்குஹு என்ன சொன்னவங்க, நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இந்தாரை வந்து பாத ருஜு அவங்களுடைய மக்கள்கிட்ட வரும்போது அவங்க இந்தார் செய்யணும். அப்போ இது வந்து என்ன செய்யுது, கல்வியை வந்து நேரடியாக பெற்றுக்கொண்டு அவங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்லுது இல்லையா? அடுத்தது இதற்கு ஹதீஸ் இருந்து வமின சுன்னா ஹதீசுன் தஸ்மஊன வ யுஸ்மா மின்கும் வ யுஸ்மா மிம்மன் சமிய மின்கும். நீங்கள் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்னிடமிருந்து செவியேற்கிறீர்கள், உங்களிடமிருந்து ஒரு சமுதாயம் செவியேற்கும், அவங்கள்ட்ட வந்து இன்னொரு கூட்டம் செவியேற்கும். அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள். அப்போ இது வந்து இது இஸ்லாத்துக்கான ஒரு தெலீலாகவும் கொண்டு வராங்க. இல்லை, இதை நம்ம வந்து மன்ஹஜுக்கான தெலீலாகவும் சொல்லுவோம். மன்ஹஜுக்கு என்ன தான் தெலீல்? இந்த செய்தி தான் மிக உறுதியான ஒரு தெலீல். நீங்கள் குர்ஆனாக இருந்தாலும் சரி, சுன்னாவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மன்ஹஜில் தான் நீங்கள் விளங்கணும். ஃபஹ்மு சஹாபா, அவங்கள்ட்ட இருந்து கற்ற தாபீன்கள், தாபீன்கள். சரிங்களா? ஏன்னா சஹாபாக்கள் நேரடியாக ரசூலுல்லாஹிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க. சஹாபாக்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள் தான் தாபீன்கள். தாபீன்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள் தான் தாபீன்கள். அப்போ இதுதான் அதற்கான சில்சிலா. அப்போ இந்த சில்சிலா வந்து இந்த சனதை எடுத்துக்கொள்வதற்குமான ஆதாரமாக இருக்குது. சரியா? அத்தாசியா போதுமா? நிப்பாட்டலாமா? ஆசீர்வாதம் நிப்பாட்டுமா? சரி, ஏன்னா இது நிறைய போகும். தாசி சரியா? இதுதான் நிறைய லெங்க்தியாக போகும். பாருங்க, ஒரு பக்கமா போதுமா? அடிச்சிடலாமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. வத்தாசியா தக்கல்லம் அல் ஹாக்கிம் அலா மராசிலி சயீத் ஃபக்கத். சரியா? சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி முர்சல்களை பற்றி மட்டும்தான் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. தூன சாயிரி மன் தக்கரமாகு, அவரோடு மற்றவர்களை பற்றி அவர் சொல்லலை. சரியா? வனஹனு நதுக்குரு தாலிக்க, அவங்கள பற்றிலாம் நம்ம பேசுவோம். யார் இது? யார் சொல்கிறது? சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இப்போ மராசில் அத்தா பின் அபி ரபாஹுடைய முர்சல் கால இப்னுல் மதீனி கான அத்தா ஏஹுது அன் குல்லி தர்பின், எல்லா ஹார்ட்லேருந்து எடுப்பார் அவர். அதான் அவருடைய பிரச்சனை. சரியா? முராசலாத்து முஜாஹித் அஹப்பு இலைய மின் முராசலத்திஹி பி கசீர். எனவே முஜாஹிதிடமிருந்து வரக்கூடிய முர்சலான செய்திகள் அத்தா பின் அபி ரஹபானிடமிருந்து வரக்கூடிய செய்தியை விட எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் நம்பகத்தன்மை குறைவு. புரியுதுங்களா? இவர் இர்சால் பண்ணுறதுல யார் எவருன்னு கிடையாது. அதுதான் விஷயம். இப்போது சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் சொன்னால், நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்வார்? அதிகமான செய்திகளை எடுத்திருப்பார். சரிங்களா? அதே மாதிரி உமர்லா அவர்கள், இப்னு உமர்லா அவர்களிடமிருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்றதுக்கு சான்றுகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஒரு அலாக்கத்து இருந்திருக்குது. அவங்களுடைய கூடவே என்ன செய்கிறாங்க, முலாசமத்து அவங்களுக்கு இருந்திருக்கின்றதை வச்சு நம்ம நினைச்சிடும் அந்த இர்சாலாக இருக்கிற காரணம் கூட புரியணும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஒரு சஹாபி அல்லது ஒரு பிரபலமான சஹாபாக்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லார்ட்டேருந்து அவர் நிச்சயவார் இர்சாலா அறிவிப்பார். அப்படின்றது இவருடைய பிரச்சனையாக சொல்லி காட்டுறாங்க. சரியா? அடுத்த பாருங்க. வக்கால அஹ்மது பின் அம்பல், இமாம் அஹ்மது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, முர்சலாத்து சயீத் பின் முஸைப் அஸஹுல் முர்சலாத். முர்சல்களிலேயே சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹுடைய முர்சல் வந்து அஸஹானது, ரொம்ப ஆதாரபூர்வமானது. முர்சலாத்து இப்ராஹிம் நஹி லா பாஸபி. அதே போல் இப்ராஹிம் நஹியுடைய முர்சல்களும், இவர் வந்து அந்த சபாத்து ஃபுக்கான்னு ஒருத்தர். சரிங்களா? இப்ராஹிம் நஹி யார்? 7 ஃபுக்காக்கள் சொன்னாங்க இல்லையா? அதில் ஒருத்தர் தான் இவரும். சரியா? அப்போ இதுவும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. வலைசஃபில் முர்சலாத்தி அலாஃபு மின் முர்சலாத்தில் ஹசன் அத்தா பின் அபி ரபாஹா. இதில் ஹசன் அத்தா பின் அபி ரபாஹா வந்து அறிவிக்கக்கூடிய முர்சல்களை தாண்டி வேறு எதுவும் இல்லை, இதில் பலவீனமானது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இமாம் அஹ்மது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஃபைன்னஹுமா கானா யஹுதானி அன் குல்லி அஹதின். ரெண்டு பேர் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதான் அது காரணம். சரிங்களா? அசல் பஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் தான் அசல்னு சொன்னால் அசல் பஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல் அசன் அப்படின்னு சொன்னால் அசல் பஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான். சரியா?
அதே மாதிரி அத்தா பின் அபி ரபா இவங்க 2 பேருடைய முர்சலாத்துக்கள் தான் என்னது ரொம்ப பலவீனமானது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாத்துலேருந்து எடுப்பாங்க. அதே நேரத்தில் ஹசன் பஸ்ரி ரஹ்மாவுடைய முர்சலாத்துக்களில் சஹீம் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன் வழக்கம். சரியா? மராசில் ஹசன் தக்கத்தமல் கோலிஃபியா அன் அஹமது. சரியா? அதை பற்றி இப்போ சொல்லிட்டார் அவர். وقال ابن المديني مرسلات الحسن البصري التي رواها عنه الثقات صحاح. சரியா? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹிருந்து சிகாத் நம்பகமானவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் சஹீதான். இது யார் சொல்கிறாங்க? இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. மா அக்கல் மா இஸ்குத்து மின்ஹா, அதுலேருந்து ரொம்ப குறைவானது அதில் கீழே விழுறது அப்படின்னு சொன்னால் அந்த நிலையிலேருந்து கீழே பலவீனத்துக்கு போகிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கால அபுசரா இமாம் அபுசரா ராசி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குல்லு ஷையின் காலல் ஹசனு, எல்லா அறிவிப்பும் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னது என்ன கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே வஜத்து லஹு அசலன் சாபித்தன், அதுக்கு எல்லாத்துக்குமே அசல் கிடச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இமாம் அபுசரா ராசி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. மா ஹலா அர்பாத் ஹதீஸ், 4 ஹதீஸை தவிர. சரியா? மிச்சம் எல்லாத்துக்குமே அசல் கிடச்சிருக்கு. சரியா? கால யஹ்யா பின் சயீத் அல் கத்தான், இமாம் யஹ்யா பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, மா கால அல் ஹஸனு ஃபி ஹதீஸி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வஜதனா லஹு அஸ்லன் இல்லா ஹதீஸன் அவ் ஹதீஸின். இவரிடத்துல 1-2 ஹதீஸுன்றாரு, ஆனால் மொத்தத்தில் 4 ஹதீஸ் அப்படின்றது அபுசரா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறது தான் இதில் வந்து இன்னும் ஒரு வலுவான ஒரு செய்தி. சரிங்களா? கால ஷேகுல் இஸ்லாம், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வலஅல்லஹு அராத மா ஜஸம பிஹில் அஸ்ல். அப்போ அதன் மூலம் அவர் என்ன நாடுறாருன்னு சொன்னால் எதெல்லாம் உறுதியான சிகால உறுதியான வடிவில் அசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அறிவித்திருக்கிறாரோ அதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க நாடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஃபகால் அல் ஹசன் எதுனா இல்லை வக்கால கைருஹு வக்கால கைருஹு மற்றவர்கள் சொன்னாங்க, கால ரஜுல் லில் ஹசனி, ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, யா அபா சாயித் இன்னக துஹத்திசுனா ஃபதகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அந்த காரணம். சரிங்களா? நீங்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹதீஸ்கள் அறிவிக்கிறீங்க. ஃபலவ் குன்த துஸ்னிதுஹு லனா இலா மன் ஹத்தஸக, நீங்கள் அதை வந்து யார்கிட்டருந்து கேட்டிங்கன்னா அந்த இஸ்னாது செஞ்சு அந்த இஸ்னாதை வந்து சேர்த்து சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஐயோ ரஜுல் மா கதிப்னா வலா கதிப்னா, பொய் சொன்னதும் இல்லை பொய் சொல்லவும் மாட்டோம். பொய் சொன்னதும் இல்லை, நாங்கள் பொய் சொன்னதும் இல்லை, நாங்கள் பொய் சொல்லவும் மாட்டோம். வலக்கது கஸவ்னா கஸ்வத்தன் இலா ஹுராசான் வ மஅனா ஃபிஹா 300 மின் அஸ்ஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுராசானில் நாங்கள் என்ன செஞ்சோம்? போருக்கு போயிருக்கிறோம். சரிங்களா? அந்த போரில் எங்களோட 300 சஹாபாக்கள். இப்போ ஹதீஸை மனப்பாடம் பண்ணுவாங்களா? 300 பேரோட பேரை மனப்பாடம் பண்ணுவாங்களா? இதான் இது விஷயம். சரிங்களா? அப்போ அவர் யார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க? சஹாபாக்கள்கிட்ட கேட்டு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த 300 சஹாபாக்குடைய பேரும் அவர் என்ன சில குறிப்பிடலை. ஒருவேளை அதில் இப்படி ஒரு இதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இஹ்திமால் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம 10 பேர் இருந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தி நான் உள்வாங்கிட்டேன். அதை நான் செய்தி சொல்லும்போது நான் என்ன செய்வேன்? இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு குழம்பும். ஆனால் இந்த இடத்துல தான் பேசணும், யாரோ ஒருத்தர் சொன்னாருங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதுவும் இர்சால் தான். அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி, அதாவது இந்த 300 சஹாபாக்களை யாரோ ஒரு சஹாபி சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அது என்னது? அங்கே நிகழ்கிறது இர்சால் நிகழ்கிறது, முர்சல் தான் அந்த செய்தி. ஆனால் அந்த செய்தி என்னது? வலுவானதான், சஹீஹானதான். சொல்லலாம். இது ஒரு காரணம். அடுத்து சொல்கிறாங்க, வக்கால யூனுஸ் பின் உபைத் சால்துல் ஹசன குல்து யா அபா சயீத் இன்னக தகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னக லம் துத்ரிகுஹு. அபூ சயீத் அவர்களே, நீங்கள் வந்து சரிங்க ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ரசூலுல்லாஹி அவர்களை சந்திக்கலை, அடைந்து கொள்ளலை. சரிங்களா? ஃபகால இப்னு ஹை, சகோதரனின் மகனே, லக்கது சஅல்தனி அன் ஷைஇன் மா சஅலனி அன்ஹு அஹதுன் கபலக, நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை குறித்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒருத்தரும் கேட்டதில்லை. சரிங்களா? வலவுலா மன்சிலத்துக்க மின்னி மா அக்பர்துக்க, உனக்கு என்ற இருக்கிற அந்தஸ்து இல்லாமல் இருந்ததுன்னா நான் இதை உனக்கு தெரிவிச்சிருக்க மாட்டேன். இன்னி ஃபி ஜமானின் கமா தரா, நான் எந்த காலத்தில் நீ பார்க்குற காலத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இல்லை, இங்கே தான் இருக்கிறேன். சரிங்களா? வக்கான ஃபி ஜமனில் ஹஜ்ஜாஜ், அதாவது அது எந்த காலம்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலகட்டம். சரியா? குல்லு ஷைஇன் சமியத்தனி அகூலுஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நான் எதெல்லாம் ரசூல் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேனோ அது எல்லாமே ஃபஹுவன் அலி பின் அபி தாலிப். அது யார்கிட்ட அறிவிக்கிறேன்? அலி பின் அபி தாலிபிடமிருந்து அறிவிக்கிறேன். சரிங்களா? கைர் அன்னி ஃபி ஜமானில்லா அஸ்தத்தி வன் அதுக்குற அலியன். நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அலி அவருடைய பேரை சொல்ல முடியாது. சரிங்களா? நான் ஹவார்ஜிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அலி அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து எதிரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அலி அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துகள் அறிவிக்கிறவங்களும் யார் தான்? அவங்கள சார்ந்தவங்க. சரிங்களா? அப்போ அதனால் அந்த மாதிரியான லேபிள் வர்றதுனால அவர் என்ன செய்கிறாரு? அதை தவிர்க்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர் இர்சால் செய்வதற்கான ஒரு நியாயமான காரணத்தை, ஒரு காரணம் இது, இன்னொரு காரணம் அது. அப்போ இவர் வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா யூனுஸ் பின் உபைதுக்கு தான் இந்த செய்தி. இப்போ யூனுஸ் பின் உபைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக அஸ்ஸல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மூலமாக ஒரு செய்தி வருதுன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம். என்னென்னு அலி ரலியல்லாஹு தான் அந்த அங்கே முர்சலா விடப்பட்டிருக்கிற அந்த அறிவிப்பாளர் அலி ரலியல்லாஹு முடிவுக்கு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா அவருடைய இர்சாலுக்கும் இதை சொல்ல முடியாது. இப்போ அந்த ஹுராசானுடைய போரில் கலந்து கொள்ளும் போது 300 சஹாபாக்கள்கிட்ட அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்களுடைய பேர்கள் மென்ஷன் பண்ணப்பட்டோம். சரிங்களா? அந்த பேர் அந்த போருடைய வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு கிடைச்சலாம். மேபி அதில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய பேர்லாம் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஆனால் அதுன்றது நம்மளால் குறிப்பிட முடியாது, இவர் தான்ன்றது குறிப்பிட முடியாது. ஆமாம். கால முஹம்மது பின் சஅத் وكل ما أسند من حديث أو روى عمن سمع منه فحسن حجة. சரிங்களா? فحسن حجة. அவர் யாரிடமிருந்தெல்லாம் இஸ்லாத் செய்து ஹதீஸ் அறிவிக்கிறாரோ அல்லது கேட்டவரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அதெல்லாம் என்னது ஆதாரமாக கொள்ளப்படுவதற்கு தோதுவானது தான். வம அர்சல மினல் ஹதீஸி ஃபலைஸ ஹுஜ்ஜா. இர்சால் அதாவது எந்த ஒரு சனதும் இல்லாமல் ஒரு இர்சால் செஞ்சிட்டார்னா அது ஆதாரமாக கொள்ள முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? வக்கால் இராக்கி மராசில் ஹசனி இந்தஹும் ஷிபுர் ரீஹ். சரிங்களா? அபுல் அஸ்ஸல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி முர்சல்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட என்னது அது காற்றுக்கு ஒப்பானது, ரொம்ப வேகம் அதுக்கு அப்படின்றத என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கிறது எனக்கு விளங்கலை. சரிங்களா? பார்க்கணும். அம்மா மராசில் நஹி ஃபகால் இப்னு மயின் மராசில் இப்ராஹிம் அஹப் இலைய மின் மராசில் ஷாபி. ஷாபியோடைய அறிவிப்பை காட்டிலும் இப்ராஹிம் நஹியோடைய அறிவிப்பு வந்துடுது முர்சலை வந்து என்னிடத்துல விருப்பமானது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு மயின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. சரிங்களா? வன்ஹைலன் அதே மாதிரி இமாம் இப்னு மயின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாகவே வருகிறது. அஜபு இலைய மின் முர்சலாத்தி சாலிம் பின் அப்துல்லா வல் காசிம் வ சயீத் பின் முஸைப். இவங்க எல்லாருடைய முர்சல்களும் எனக்கு விருப்பமானது தான். வக்கால் அஹ்மத் லா பாசபியா. இதை குறித்தெல்லாம் இமாம் அஹ்மது பின் அம்பல் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாதுன்னு சொன்னாங்க. வக்கால் அல் அஹ்மஷு குல்துல் இப்ராஹிம் நஹி அஸ்னதிலி அன் இப்னு மசூத். இப்னு மசூத் எனக்கு சனதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். வக்கால இதா ஹத்தஸ்துக்கும் அன் ரஜுலின் அன் அப்துல்லா ஃபஹுவல்லதி சமீட்டு. சரியா? நான் ஒரு மனிதனிடமிருந்து அப்துல்லாவிடமிருந்து என்று நான் சொன்னேன்னா, அதாவது அப்துல்லான்றது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அப்படி நான் சொன்னேன்னா அதெல்லாம் என்னது அது கேட்டது தான். வைன் குல்து கால் அப்துல்லா ஃபஹுவ அன் கைரி வாஹிதின் மின் அப்துல்லா. சரியா? அப்போ அது யார் இல்லை, அப்துல்லா பின் மசூத் அல்ல, அது வேற ஒரு அப்துல்லா, ஒரு அல்லது ஃபுலானுன் மின் அப்துல்லா அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? அப்படின்றத அவர் சொல்லி காட்டுறாரு. இப்போ இது வந்து என்னென்னா நம்ம வல்லாயின்கள் வந்து ஹதீஸை வந்து வலக செஞ்சாங்க, அதாவது புனையக்கூடியவர்கள் ஹதீஸை புனைந்து விட்டாங்கன்னு சொன்னால் அந்த புனைந்த ஹதீஸை எப்படி நம்ம தரம் பிரிப்போன்றதுக்கான ஒரு விதி இருக்குது. என்ன விதி? அதில் முதன்மையான விதி என்னென்னு சொன்னால் புனைந்தவரை நான் புனைந்து விட்டேன் என்று சொல்கிறது. சரிங்களா? நான் புனைஞ்சு தான் இந்த ஹதீஸை சொன்னேன்றதை அவர் பிற்காலத்தில் சொல்லுவார். தௌபாவா தேடின பிறகு அதை செய்வார். அந்த மாதிரி நிறைய புனையப்பட்ட ஹதீஸுகளை தரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரியான ஒரு விதியத்தை என்ன செய்கிறாரு இதில் இமாம் அவர்கள் சொல்கிறாங்க. நான் வந்து அதாவது அன் அப்துல்லா அப்படின்னு சொல்லி அன் ஃபுலானின் அன் அப்துல்லா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்துல்லா பின் மசூத் இருந்து. அதே நேரத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன் அன் அப்துல்லா அப்படின்னு சொன்னால் கால் அப்துல்லா என்று சொன்னால் அது என்ன இல்லை, அப்துல்லா பின் மசூத் கிடையாது, அது வேறு யாரோ ஒரு அப்துல்லா. ஏன்னா அவருக்கு இடையில் ஒரு நபர் இருக்கணும், அதுதான் அந்த காரணம். சரியா? சரி, ஆஷிர் இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த அமர்வில் பார்ப்போம்.